இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நாம் ஆயத்தம் இல்லாத நிலைமையில இருந்தோம்னா பரலோகத்தை இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் வழி சத்தியம் ஜீவன். இதனால என்ன எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நாம் சமரசம் செய்கிறவர்களா இருக்கிறோமா இல்ல சத்தியத்தில் வாழுகிறவர்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம தியானிக்க போகிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டை குறித்ததான கேள்வி. இந்த ஆவிக்குரிய நிலைப்பாட்டுல நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் பாவத்தோடு சமரசம் செய்கிறவர்களா இருக்கோமா இல்ல ஆண்டவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு, அந்த வழியில சத்தியத்துல நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சொல்லிதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். நாம் சமரசத்துல இருந்தோம் அப்படின்னா நம்முடைய முடிவு வீழ்ச்சியாய் அது நரகத்துக்கு ஏதுவானதாய் காணப்படும். நம்ம சத்தியத்தில் நடந்தோம் அப்படின்னா நாம் முடிவில் நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. சமரசம் என்ன செய்யும்? சத்தியத்துல வாழ்ந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனைகளின் மூலமாக நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்காக இந்த தருணங்களை ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறாரு. சமரசம் என்ன செய்யும் அப்படின்னா தேவனிடம் இருந்து நம்மை மறக்கும். நம்ம ஏன் சமரசம் செய்யணும்? சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டோம், அதை மறைக்கிறதற்காக சில காரியங்களை ஆண்டவரிடத்துல இருந்து நம்மை மறைக்கிறதாய் காணப்படுகிறது. சமரசத்துல இருந்தா தேவனிடம் இருந்து மறைந்து கொள்ளும் சூழ்நிலை தான் உருவாகும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. ஆதாமுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம்னா அவங்க செய்யக்கூடாத காரியத்தை செய்துட்டாங்க. ஆண்டவர் கட்டளையிட்டதற்கு விலகி புசிக்க கூடாததை புசித்ததுனால அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மறைந்து ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் கேட்கும்போது ஆதாம் சொல்றாரு, நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மறைக்கும். நம்ம சமரசம் நம்ம செய்யறோம், பாவத்தை செஞ்சுட்டோம், சமரசமா பாவத்திட்டு நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அது தேவனிடம் இருந்து நம்மை மறைக்கிறதாய் காணப்படுகிறது. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம சில நேரங்கள்ல நம்ம நினைச்சிருவோம், ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு நகர்ந்து போயிட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரல, அவர் நாம் சொல்லுகிற காரியங்கள் நம்ம கேட்கிற காரியங்களை அவர் கவனிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஆனா வசனம் சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. நம்ம சமரசம் செய்யறோம் பாவத்தோடு அப்படின்னா ஆண்டவர் நகர்ந்து போகல, நாம் அவரை விட்டு நகர்ந்து போகிறவர்களாக, அவரை விட்டு விலகி போகிறவர்களாக, அவரை விட்டு தூரமாய் போகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ நாம் பாவத்துல நம்ம வாழ்ந்தோம், பாவத்தை நம்ம சமரசம் செய்கிறவர்களா இருந்த ஒருவேளை சில காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். இதெல்லாம் செஞ்சா தப்பு, இதெல்லாம் செஞ்சா ஐயோ இதை செஞ்சா எனக்கு வெட்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலைத்த காலங்கள் போய் இப்போ அதை சிரித்து கொண்டு சகஜமா செய்கிறதாய் காணப்படுகிறது. தவறு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைத்த காரங்கள் போய் இப்ப எல்லாரும் செய்யறாங்க, நானும் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு நியாயப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழ்கிறோம். அது ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த பாவம் நம்ம உடனே நம்ம அழிக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம என்ன செய்யும், ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை விலகி போக செய்து நம்மை முழுவதுமாய் அந்த பாவத்துக்குள்ள நம்மை வீழ்த்தி விடும். அதனால நம்ம பாவத்தோடு நம்ம சமரசம் செய்தோம் அப்படின்னா ஆண்டவரிடத்துல நமக்கு சமாதானமான ஐக்கியம் இப்ப இருக்காது. நம்ம ஜெபத்தை தவிர்த்து விடுவோம், நமக்கு தவறான பார்வை, தவறான பேச்சு, ஆண்டவருடைய காரியங்கள்ல ஈடுபடாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபடுவதற்கு அது காரணமாய் மாறிவிடுகிறது. நம்ம பாவத்தோடு நம்ம சமரசம் செஞ்சோம் அப்படின்னா சத்தியத்துக்குள்ள நம்ம இருக்கவே முடியாது. அதை செய்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் பாவம் செய்யல அப்படின்னு நம்ம சொல்றோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே
வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போ சத்தியம் நமக்குள் இல்லை, சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இல்லை, நம்மோடு இல்லை அப்படின்னா நாம் பாவத்தோடு சமரசம் செய்கிறவர்களா இருக்கிறோம். நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக சத்தியத்துல நடந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவரோடு தேவனோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கை, அவரிடத்துல நம்ம தைரியமா நெருங்கலாம், அதுதான் நமக்கு கிடைக்கும். இந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு வீட்டை விட்டு வெகு தூரத்துல இருக்கிறான். அந்த நேரத்துல அவனுக்கு பாவம் செய்கிறதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனா அந்த நேரத்துல அவனை பார்த்து அவனை தண்டிக்கிறதுக்கு அவனுடைய பெற்றோர்களோ அவனோடு உடன் பிறந்தவர்களோ யாரும் இல்லை. ஆனா அவன் என்ன செய்யறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு உள்ள உறவுல இருந்ததுனால, சத்தியத்துல அவன் நிலைத்திருந்ததுனால ஒருவேளை சிறைக்கு அனுப்பப்பட்டான். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை சிறைக்கு செல்லலாம். நான் கரெக்டா தான் நடக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன், ஆனா நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், நான் சிறைக்குள்ள இருக்கிறது போல நான் இருக்கிறேன், என்னால மீண்டு வர முடியல. எல்லாரும் கேஷுவலா இருக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க, சமரசம் பண்றாங்க. அவங்கள அந்த உலக வாழ்க்கையில நல்ல ஆடம்பரமாகவும் சந்தோஷமாகவும் அவங்க ஐஸ்வர்யமாகவும் வாழ்றாங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம குறித்து நம்ம யோசித்து கொண்டிருப்போம்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை சிறை, அந்த சில காலங்கள் சிறைக்குள்ள இருப்பது போல இருக்கலாம். ஆனா மற்றவர்களை போல நார்மலான ஆசீர்வாதம் இல்ல, அது அவனை அரண்மனைக்கு கொண்டு சென்றது, அரியணைக்கு கொண்டு சென்றது. அந்த எகிப்து தேசத்துல உயர் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். அப்படிப்பட்டதான உயர்வான சூழ்நிலையில, எல்லாரும் எட்டி பார்க்கதான சூழ்நிலையில தான் உங்களை ஆண்டவர் வைக்க போகிறார். அதனாலதான் இந்த காரியங்கள், ஒருவேளை சிறையின் அனுபவங்கள் உங்களுக்கு நேரிடுகிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குள்ள நம்ம வாழும்போது, சத்தியத்துக்குள்ள வாழும்போது ஒருவேளை சில காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தவறான லாபம் கிடைக்கலாம். ஆனா அந்த லாபங்கள் நமக்கு நிம்மதியை நம்மளுக்கு தராது, சமாதானத்தை தராது. ஆனா நம்ம பொறுமையாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த சிம்சோனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த சமரசம் பண்ணனால அவன் பலத்தை இழந்தான். ஒரே நாள்ல அவன் அந்த பாவத்துல விழல. முதலாவது கண்கள்னால அவன் பாவம் செய்தான், இருதயத்துல பாவம் செய்யறான், முழுவதுமாக அந்த பாவத்துக்குள்ளாக்கப்பட்டான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவன் அழிக்கப்பட்டான், அந்த பாவத்தின் நிமித்தமாக அவன் அழிக்கப்பட்டான். அதே போல நம்முடைய வாழ்விலும் நாம் சமரசம் செய்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும். நம்ம சத்தியத்துல நடந்தோம் அப்படின்னா இந்த யோசேப்பை போல நாம் உயர்த்தப்படுவோம். தானியேலுடைய வாழ்க்கையில கூட அவன் சமரசம் செய்யல. நான் இந்த ராஜாவின் போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், இந்த பாவமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சமரசம் பண்ணாதவனா இருந்தனால உயர் அதிகாரியாய் உயர்த்தினார். அவன் சிங்க கெவிக்குள்ள போகிறவனாய் காணப்பட்டாலும் அந்த சிங்க கெவியிலிருந்து ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறாரு, எங்கே இருக்கிறாய்? நீ சமரசம் செய்கிற இடத்துல இருக்கியா, இல்ல சத்தியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. ஜெப வாழ்க்கையில நம்ம குளிர்ந்து போயிட்டோமா, பாவத்தோடு நம்ம சமரசம் செய்கிறவர்களா இருக்கிறோமா, எல்லாரும் செய்யறாங்க இந்த காரியத்தை நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம துணிகரமாய் செய்கிறோமா, எந்த காரியத்தை நம்ம அப்படி செய்யறோம் அப்படின்றத நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நேரத்துல எந்த காரியத்துல நான் சமரசம் செய்யறேன், இசப்பா என்னால இந்த காரியத்துல இருந்து என்ன விடுபட முடியல, நான் இதை உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவனாய் காணப்படுகிறேன், இந்த காரியத்துல இருந்து, இந்த பாவமான காரியத்துல இருந்து என்ன வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை தருவாரு, நம்மை விடுதலை ஆக்குவார், அந்த கட்டிலிருந்து நமக்கு விடுதலை ஆக்குவார். இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். இந்த இருதயத்தை திறந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்துல சமரசம் செய்துட்டேன், இது உலக பிரகாரமாய் வாழ்ந்துட்டேன், நான் சத்தியத்தின் படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது அவர் நம்மை சத்தியத்துக்குள்ள வழி நடத்த வல்லமையா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளில ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் பாவத்தோடு சமரசம் செய்கிறவர்களாய் அல்ல, நாங்கள் விழுந்து விழுந்து போகிறவர்களாய் அல்ல, பாவத்தோடு நாங்கள் ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக அல்ல, இந்த பாவ காரியங்களில விழுந்து எழும்ப முடியாதவர்களாய் அல்ல தகப்பனே. சத்தியபரனாகிய உம்மை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் உண்மை பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்து நாங்கள் எங்களை விடுதலையாக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு
அவங்களுக்கு ஆண்டவரே உண்மையான விடுதலை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே ஜெபமானது ஆண்டவரே ஒரு நாளும் வீண் போகாத ஆண்டவரே. நாங்கள் இந்த பாவ பழக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து சமரச வாழ்க்கையிலிருந்து நாங்கள் சத்திய வாழ்க்கைக்குள்ள நடத்த எங்களுக்கு நீ கிருபை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நரகத்துக்காக அல்ல தகப்பனே, நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நாங்கள் இந்த உலகத்துல வாழ எங்களுக்கு நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். சில காரியங்கள் எங்களை தூசியை போல எங்களை ஒட்டி கொண்டிருக்கிறதான இந்த சமரசமான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை